தீபாவளி விருந்தாக வெளிவந்திருக்கிற டியூட் படத்தோட விமர்சனம். டியூட்னா நம்ம வந்து நண்பர்களை ஒரு ஜாலியாக ஹாய் டூட் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு பேசுவோம் ஸ்டைலாக, நம்ம கல்லூரி நாட்கள்லேயும் இதுலேயும். இன்றைக்கி டூகே கிட்ஸுங்க வந்து இந்த டியூடை வந்து ஆண் பெண் இருபாலரும் ஒருத்தரை அழைச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்லி ஒரு பீரியடில் ஆண் நண்பர்களை மட்டும்தான் அப்படி அழைச்சிட்டு இருந்தோம். இப்போ பெண்களும் டியூட்னு கூப்பிட்றாங்க, பெண்கள் ஆண்களை கூப்பிட்றாங்க, ஆண்கள் பெண்களை கூப்பிட்றாங்க. அப்படியே மெல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து காதல் மாறுறாங்க. அப்படி ஒரு கதை தாங்க இந்த படம். இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூட் பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து ஒரு ஓப்பனிங் சீனே ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளார பூந்து பொண்ணோட தாலியை கையில் எடுத்துடுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் போனது மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னு பர்மிஷன் கேட்டு, என்னை நீ வந்து அவாய்ட் பண்ணதுக்கு, என்னை நீ கழட்டி விட்டதுக்கு காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு என்னடா இது இப்போ தான் கேட்பேன். ஆமாம், நீ வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்ட, இன்ஸ்டாவை பிளாக் பண்ணிட்ட, என்னென்னமோ சொல்லி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்ட. இப்போ எனக்கு இங்கே தான் கல்யாணம் தெரிஞ்சுது, வந்தேன் கேட்குறேன் அப்படிம்பாரு. அந்த பொண்ணு போடா சொல்ல முடியாது போடா அப்படின்னோடனே டக்குன்னு சொல்லிட்டு போடி அப்படின்னு பிடிப்பாரு. தாலி கையோடு வந்துடும். ஏன் பிரதர் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கக்கூடாதா அப்படின்னு ஜாலியாக ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தர்மடி விழுந்து போலீஸ் வரைக்கும் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்னொரு பொண்ணு வேற வந்து கூப்பிட்டு போகுது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு கூப்பிட்டோன்னு விட்டுருவாங்களா என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மேட்ரு. அந்த பொண்ணு மினிஸ்டரோட பொண்ணு, இவரோட தாய்மாமா பொண்ணு. தாய்மாமா வேறு யாரும் இல்லை, சரத்குமார். அவர் படத்தில் பால்வளத்துறை அமைச்சர். சும்மா பால் கறந்து விற்றுக்கிட்டு இருந்த ஃபேமிலியிலேருந்து பால்வளத்துறை அமைச்சராகிடுறாரு. அவர் பொண்ணு ஏன்டா நீ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு, இப்படி லவ் பண்ணிகிட்டு இருந்த, எனக்கும் உன் மேலே லவ் இருக்குடா, எல்லோரும் தான் உன்னை கழட்டி விட்டாங்க, இப்போயாவது என்ன காதலிக்க பாறான் அப்படின்பா. இல்லை எனக்கு உன் மேலே 0% தாண்டி ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃபீலிங்ஸு. உன்னை வந்து என்னுடைய மாமா பொண்ணாக பார்க்க முடியல, என்னால் லவ்வராக பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நமக்கே அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு கூடவே வளர்ந்தா, மாமன் பொண்ணாக இருந்தாலும் மச்சினம் பொண்ணாக இருந்தாலும் நமக்கு லவ் ஃபீல் வராது இல்லையா, சகோதரி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு நம்ம நினச்சோம்னா அதுதாங்க இல்லை. பொண்ணு அப்படியாடா கடைசியாக ஒரு ட்ரிப் கேட்குறேன் அப்படிங்கும், அதே சொல்லுவார். டக்குன்னு நான் படிக்கிறதுக்கு ஒன்றை மறக்கிறதுக்கு ஃபாரின் போய் படிக்கிறேன்னு ஃபாரினுக்கு ஃப்ளைட் ஏறிடும். இவர் ஃப்ரெண்டுங்களாம் நல்ல பொண்ணை விட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அது அந்த மாதிரி ஃபீல் இல்லைடா, 0 ஃபீலிங்டாம்பாரு. என்னடா இப்படி ஒரு ஹீரோயின் மேலே 0 ஃபீலிங் சொல்கிறாருன்னு பார்த்தா, ஒரு சின்ன விபத்து நாயங்க துரத்தி அங்கே இவர் வந்து கீழே விழுந்து கிடப்பார். சாவுறப்ப நம்மளோட குட் ஃபீலிங்லாம் ஞாபகம் வரும்னு சொன்னாங்கள்ல, நான் செத்து போயிடுச்சேன்டா இந்த ஆக்சிடெண்ட்டில்